ஓம் சாந்தி 13/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்திலும் விகாரங்களின் வெப்பத்தை தணித்து அனைவரையும் குளிர்ச்சிப்படுத்துவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஞான மழை குளிர்ச்சியாக்கி விடுகிறது. கேள்வி: எந்த வெப்பம் முழு உலகத்தையும் எரித்து கொண்டிருக்கிறது? பதில்: காம விகாரத்தின் வெப்பம் முழு உலகத்தையும் எரித்து கொண்டிருக்கிறது. அனைவரும் காம அக்னியில் எரிந்து கருப்பாகி விட்டிருக்கிறார்கள். தந்தை ஞான மழையினால் அவர்களை குளிர்ச்சியாக்குகிறார். எப்படி மழை பொழிவதினால் பூமி குளிர்ந்து விடுகிறது, அதுபோல் இந்த ஞான மழையினால் 21 பிறவிகளுக்கு குளிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். எந்தவிதமான வெப்பமும் இருக்காது. தத்துவங்களும் சத்தோப்பிரதானம் ஆகிவிடும். எந்த சூடும் இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக தன்னுடைய ஆன்மீக தந்தையினுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆன்மீக தந்தை வந்து நம்மை புத்துணர்வு அடைய செய்து குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்று ஆத்மா தன்னுடைய பரமாத்மாவினுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறது. ஏனென்றால் காம சிதையில் பாரதம் எரிந்து மடிந்து போயிருக்கிறது. வெப்பத்தை தணியுங்கள் என்று பாடவும் செய்கிறார்கள். எதனுடைய வெப்பம்? காம சிதையினுடைய வெப்பம். பொதுவாக வெப்பம் அதிகரிக்கிறது என்றால் மனிதர்கள் இறந்து போகிறார்கள். இந்த காம சிதையின் வெப்பத்தினால் பாரதம் ஒரேயடியாக எரிந்து மடிந்து போயிருக்கிறது. ஆகையால் வந்து எங்களை குளிர்ச்சியாக்குங்கள் என்று தந்தையை நினைக்கிறார்கள். மழை பொழிந்தால் குளிர்ச்சியாகி விடுகிறது. பூமி குளிர்ந்து விடுகிறது. இதுவோ ஞான மழை. ஒரே ஒரு முறை வந்து இவ்வளவு குளிர்ச்சியாக ஆக்குகிறார். எந்த அளவிற்கு அனைத்தையும் கொடுத்து விடுகிறார் என்றால், பிறகு சத்யுகத்தில் எந்த பொருளையும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்காது. பாபா வந்து குளிர்ச்சியாக்குங்கள் என்று அரை கல்பமாக தீவிர இச்சையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த ஞான மழையால் பாரதம் மற்றும் உலகம் முழுவதும் குளிர்ச்சியாகிறது. நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். மனிதர்கள் இறந்து விட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சும்மா வாய் இனிக்க மட்டும் சொல்கிறார்கள். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். அவங்க சொல்லுவாங்க, வாய் இனிக்க சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் எப்போ சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சொர்க்கம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு, நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றார். இப்பொழுது பாபா வந்திருக்கிறார். ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த குளிர்ச்சியின் தாக்கம் 21 பிறவிகளுக்கு இருக்கும். அங்கே மழையும் அதிகமாக பொழியாது. எந்த பொருளையும் அடைய வேண்டும் என்ற இச்சையும் இருக்காது. எப்போதும் வசந்தமே வசந்தமாக இருக்கும். அதாவது சங்கம யுகத்தில் ஞான மழை பொழிந்து பாபா எவ்வளோ குளிர்ச்சி ஆக்கிடுறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் எந்த இச்சை இருக்காது. தத்துவங்கள் கூட நல்லா இருக்கும். மழையும் அதிகமாக இருக்காது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கும். சதா வசந்த காலமாகவே இருக்கும். சகல சௌபாகியங்களும் இருக்கும். இது வேணும், இது அடையணும்,
அப்படின்ற ஆசையோ இச்சையோ இருக்காது அப்படின்றார். அங்கே எந்த விதமான துக்கமும் ஏற்படுவதில்லை. சூரியன் கூட சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. ஒருபோதும் வெப்பத்தை காண்பிப்பதில்லை. நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதியாகி விடுவீர்கள். இப்பொழுது அடிமையாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் அடிமை, நான் உங்களுடைய அடிமை என்று பாடுகிறார்கள். பாபாவை நினைக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களுடைய அடிமையாகி, அதாவது சேவகனாகி சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த படிப்பின் மூலம்தான் பதவி கிடைக்கிறது என்று குழந்தைகளை நீங்கள் அறிவீர்கள். பகவான் தூய்மையற்ற உலகத்தில் வந்து தூய்மையற்றவர்களை படிக்க வைக்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைத்து தூய்மையாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கிறது பாருங்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகிறீர்கள். இந்த பிறவியில் நாம் எப்படிப்பட்ட கர்மம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதன் மூலம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் செய்வோம் அல்லது சொர்க்கத்தில் வீற்றிருப்போம் என்பதை அறிவீர்கள். உங்களுடையது ஆல்ரவுண்டாக இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து துவாபர கலியுகம் வரை கூட நிறைய பேர் முக்திதாமத்தில் இருக்கிறார்கள். இங்கே வருவதை விட முக்திதாமத்தில் இருப்பது நல்லது என்று சொல்ல முடியாது. அதுவோ கொசு கூட்டத்தை போன்று ஆகிவிட்டது. வந்தார்கள், சென்றார்கள். மனிதர்களின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. இந்த கோவில்கள் யாருடையது? யார் ஆரம்பத்திலிருந்து பாகத்தை நடித்து கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கி கொண்டே வந்திருக்கிறார்கள். கடைசியில் வந்தவர்களுக்கு நினைவு சின்னம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய நினைவு சின்னம் இருக்கிறது. நீங்கள் அனைவரையும் விட அதிகமாக பாகத்தை நடிக்கிறீர்கள். அதாவது தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள், நீங்க சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை ஃபுல்லா 4 யுகங்கள்லையும் நடிக்கிறீங்க. உங்களுடையது ஆல்ரவுண்ட் பாகம், ஆல்ரவுண்ட் பார்ட். ஆனால் சில ஆத்மாக்களுடைய பார்ட் எப்படி இருக்குன்னா, பரந்தாமத்திலே இருப்பாங்க. சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை அவங்க பரந்தாமத்தில் தான் இருப்பாங்க. கலியுகத்தில் கடைசியிலையும் கடைசி நேரத்தில் வந்து அப்படி போயிடுவாங்க. அது பாபா வந்து கொசு கூட்டம் போல வந்தாங்க போயிட்டாங்கன்னு இருப்பாங்க. அதனால சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு, நல்லது தானே 4 யுகங்களில் நடிக்கிறது, சுகம் என்ன துக்கம் என்ன எதுவுமே வேண்டாம், சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம், அமைதியாக முக்தியிலே இருக்கலாம், அப்படி வந்துட்டு ஒரு செகண்ட் போயிடலாம். அதற்கு பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்கா? யார் ஆரம்பத்திலேருந்து வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ கோவில்கள் இருக்கு, எவ்வளவு நினைவு சின்னங்கள் இருக்கு. கடைசியில் ஒரு செகண்ட் இப்படி வந்து போகிறவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்றார். ஆகையால நீங்க உயர்ந்தவங்க, அனைவரையும் விட அதிகமாக பாகத்தை நடிக்கக்கூடியவங்க அப்படின்றார். இந்த உலகாய சினிமாவில் கூட பாருங்க, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை நடிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது, சம்பளம் அதிகம். ஒரே ஒரு சீனில் வந்துட்டு போகிறாங்க, ஒரு செகண்ட் வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதுபோல் நம்ம ஆல்ரவுண்ட் பார்ட் நடிக்கக்கூடியவங்க அப்படின்ற அந்த பெருமிதம் இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் சம்பூர்ண விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது விகாரியாக இருக்கிறீர்கள். மீண்டும் பாபாவை நினைவு செய்து சம்பூர்ண விகாரமற்ற தேவதா பதவியை அடைய வேண்டும்.
மன்மனாபவ என்ற வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள். நான் சர்வசக்திவான் அல்லவா? என்னை நினைவு செய்யுங்கள். நினைவுதான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இதனால் உங்களுடைய பாவம் எரிந்து போகும், நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆன்மீக படிப்பின் பெருமிதத்தில் இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவர் ஆக வேண்டும். பதவி போன்றவற்றின் அகங்காரம் இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய புத்தி என்ற பையை ஞான ரத்தினங்களினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். முழுமையாக விகாரமற்றவராகி தேவதா பதவி அடைய வேண்டும். ஒருபோதும் வாடிப்போக கூடாது. வரதானம். ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மம் இரண்டு விதத்திலும் தன்னை பிஸியாக வைக்கக்கூடிய மாயையை வென்றவர் வெற்றியாளர் ஆகுங்கள். தன்னை சேவாதாரி என்று புரிந்து கொண்டு சுய விருப்பத்துடன் ஊக்கம் உற்சாகத்துடன் சேவையில் பிஸியாக இருங்கள். அப்போது மாயாவிற்கு வாய்ப்பு கிடைக்காது. சங்கல்பத்திலோ புத்தியிலோ அல்லது ஸ்தூல கர்மத்திலோ நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்கள் என்றால் மாயை வாய்ப்பை எடுத்துக்கொண்டு விடுகிறது. ஆனால் ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மம் இரண்டு விதத்திலும் குஷியாக சேவையில் பிஸியாக இருங்கள். அப்போது அந்த குஷியின் காரணமாக மாயை உங்களை எதிர்ப்பதற்கான துணிவை காட்ட முடியாது. எனவே தனக்கு தானே ஆசிரியராகி புத்தியை பிஸியாக வைப்பதற்கான தினசரி அட்டவணையை உருவாக்குங்கள். அப்போது மாயாவை வென்றவராக வெற்றியாளராக ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன். நிச்சயத்துடனும் பெருமிதத்துடனும் பாபா என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அப்போது மாயை அருகில் வர முடியாது. அவ்வியக்த சமிகை. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நடத்தை மற்றும் முகத்தில், வார்த்தை மற்றும் கர்மத்தில் சரளத்தன்மையையும் இனிமை தன்மையையும் பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை ஆவேசத்தினாலோ அல்லது களைப்பினாலோ சிறிதளவு கூட வார்த்தைகள் இனிமையாக இல்லை என்றால், முகம் இனிமையாக இல்லை, சீரியஸாக இருக்கிறது என்றால் குணங்கள் நிறைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய குணங்கள் என்னவோ அந்த குணங்கள் வெளிப்பட வேண்டும், அதாவது எமர்ஜாக வேண்டும். அதாவது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஒரிஜினல் குணங்கள் என்னவோ அது மாறக்கூடாது. எப்போவுமே அதுதான் எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். சூழ்நிலை அப்படி இருந்தது இல்லையா, அதனால் இப்படி ஆயிடுத்து, ஆவேசத்தில் வந்துட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றார். பாப்தாதாவை போலவே அதே குணங்கள், அதே கடமை, அதே சொல் மற்றும் அதே சங்கல்பம் அனுபவம் ஆக வேண்டும். அனைவருடைய வாயிலிருந்தும் இவர்கள் அவரை போலவே இருக்கிறார்கள் என்ற வார்த்தைகள் வர வேண்டும். ஓம் சாந்தி.
உயிர் நண்பன் நீ என் ஆசை நாயகன் நீ என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே எல்லார் உயிர் நண்பன் நீ தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது அதர்ம உலகம் மாறட்டுமே புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலி